Hi friends, welcome to my channel Exam Reacts. So today நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில் ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நார்மலாக நம்ம ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் எதில் வரும்னா பீமில் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு பீம் இஸ் எ மெம்பர் சப்ஜெக்டட் டு ட்ரான்ஸ்வர்ஸ் லோட் where the load is acting perpendicular in direction. ஓகே, ஷாஃப்ட் இஸ் ஆல்சோ எ பீம். ஓகேங்களா, ஷாஃப்ட்டே நம்ம வந்து அண்டர் செல்ஃப் வெயிட்டில் நம்ம வந்து ஷாஃப்ட்டை வந்து பீம்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வந்து டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட்ஸ், என்னென்ன சப்போர்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். என்னென்ன சப்போர்ட்ஸ்னால் ஃபஸ்ட்டு எக்ஸ்டர்னல் சப்போர்ட்ஸ். ஓகேங்களா, எக்ஸ்டர்னல் சப்போர்ட்ஸ் அண்ட் இன்டர்னல் சப்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ்டர்னல் சப்போர்ட்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரோலர் சப்போர்ட் பெர்மிட்ஸ் ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் ரொட்டேஷன்ஸ். ஓகேங்களா, ஸோ டஸ் நாட் பெர்மிட் வெர்டிக்கல் ரொட்டேஷன். ஸோ the number of reactions equal to 1. Next we are going to see hinged or pinned support. It permits only rotation. ரொட்டேட் மட்டும் ஆகிக்கலாம், ஹரிசாண்டல் டைரக்ஷன் இருக்காது, வெர்டிக்கல் டைரக்ஷனும் இருக்காது. ஸோ நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபிக்ஸ்ட் ஆர் கிளாம்ப் சப்போர்ட். இட் டஸ் நாட் பெர்மிட் எனி. நம்ம இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு இது ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பெர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இட் டஸ் நாட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, ரொட்டேஷன் ஆகாது. ஓகேங்களா, எந்த பக்கமும் எந்த டைரக்ஷன் வெர்டிக்கலாலும் சரி ஹரிசாண்டல் மோஷனும் சரி எந்த பக்கமும் நம்மளுக்கு வந்து எனி டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்காது. ஸோ ஃபிக்ஸ்ட் சப்போர்ட் டஸ் நாட் பெர்மிட் எனி டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் ஈக்குவல் டு 3. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இன்டர்னல் சப்போர்ட்ஸ் வந்து ஷியர் ஹிஞ்ச். இட் cannot transfer force from one member to another member. ஓகேங்களா, இன் ஷியர் ஹிஞ்ச் ஷியர் ஃபோர்ஸ் இஸ் 0. ஓகே, எக்ஸாம்பிள் வந்து ரேடியோ ஆண்டனா, ஷாக் அப்சார்பர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு இடத்துல இருக்க ஷியரை வந்து இன்னொரு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது. நம்ம ஆண்டனோட மேலே டாப் வைக்கிங்கன்னா நம்ம மேலே இழுத்துக்கிட்டே போகலாம். ஸோ குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு அது மேலே வரும். நம்ம ஷாக் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா, ஸோ கீழே இருக்க இது பெண்டுலம் ஷேப் வந்து மேலே வர மூவ் ஆகும், சம் டிஸ்டன்ஸ் மூவ் ஆகும். ஓகே, பட் இட் டஸ் நாட் ட்ரான்ஸ்ஃபர் cannot transfer force from one member to another member. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து மொமெண்ட் ஹிஞ்ச். இட் cannot transfer மொமெண்ட் ஃப்ரம் ஒன் மெம்பர் டு அனதர். ஓகேங்களா, மொமெண்ட் ஹிஞ்ச் வந்து எக்ஸாம்பிள் ஒன்று இருந்தீங்கன்னா காம்பஸ் நம்ம வந்து ஈவன் இட் தான் ரொட்டேட், அது வந்து ரொட்டேட் ஆகும், பட் அந்த பெண்டிங் மூமெண்ட் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ பெண்டிங் மூமெண்ட் டு மொமெண்ட் ஹிஞ்ச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வந்து டைப்ஸ் ஆஃப் லோட் ஆக்டிங் ஆன் பீம். ஸோ ஃபஸ்ட் ஒன்று வந்து பாயிண்ட் லோட். ஓகேங்களா, பாயிண்ட் லோட் ஆர் கான்ட்ராக்டட் லோட். ஸோ point load depends on length of the beam. Point load does not exist in real. Due to point load the beam is subjected to stress concentration. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட், UDL. ஸோ நம்ம டயக்ராம் பார்க்க தான் UDL load. The total load acting on beam is equal to the area of loading diagram, which is equal to area of rectangle. ஓகேங்களா, W இன்ட்டு லென்த், வெயிட் இன்ட்டு லென்த் தான் நமக்கு வந்து ஒரு ஏரியா ஆஃப் லோடிங் டயக்ராம் நமக்கு கிடைக்கும். எக்ஸாம்பிள் வந்து செல்ஃப் வெயிட் ஆஃப் பீம், யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோடுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்தீங்கன்னா செல்ஃப் வெயிட் ஆஃப் பீம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு, UVL. ஓகேங்களா, ஸோ த லோட் ஆக்டிங் ஆன் தி பீம் இஸ் ஈக்குவல் டு தி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டேம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அலாங் தி டெப்த் நம்மளுக்கு வந்து ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். டெப்த்து மேலே கம்மியாக டெப்த்து ஆழமாக போக வந்து நம்மளுக்கு வந்து ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து கப்புள். ஸோ ஒரு த பீம் இஸ் சப்ஜெக்டட் டு கப்புள் டியூ டு எக்ஸென்ட்ரிக் லோடிங். ஒரு பீமில் நம்ம ஒரு எக்ஸென்ட்ரிக் லோடு ஆக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கப்பலை கிரியேட் பண்ணிடும். அந்த சம் டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகுதலோட வந்து நம்மளுக்கு வந்து 2 லோடை க்ரியேட் பண்ணுது. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லோடு நம்மளுக்கு இங்கே, ஸோ எக்ஸ்ட்ரா லோடு நம்மளுக்கு வந்து இங்கே ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ டிஸ்டன்ஸில் இந்த டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு ஒரு லோடு ஆக்ட் ஆகும்போது அப்போ வந்து இந்த லோடு வந்து நம்மளுக்கு ஒரு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் லோட அதுக்கு மிட் பாயிண்டில் க்ரியேட் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த லோடு ஆக்ட் ஆகும், இந்த 2 லோடு ஆக்ட் ஆகும். நம்மளுக்கு இன்னொரு கப்புளுங்கிறது ஃபோர்ஸ் ஈக்குவல் லோடு ஆக்டிங் அட் டிஃப்ரெண்ட் எண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ அது வந்து ஒரு மொமெண்ட்டு ப்ளஸ் ஒரு லோடை நம்மளுக்கு க்ரியேட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து கன்வர்ஷன் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் load to point load. So
ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோட பாயிண்ட் லோடை எப்படி மாற்றுவாங்க, ஃபஸ்ட்டு வந்து கேண்டிலிவர் பீம் சப்ஜெக்டட் டு ஒரு யூடிஎலோட எப்படி பாயிண்ட் லோடாக மாற்றுன்னு பார்க்க போகிறோம். ஸோ யூடிஎலோட பார்த்தீங்கன்னா ஏரியா விச் இஸ் பாயிண்ட் லோடு விச் இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் லோட் ஆக்டிங் ஆன் பீம் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் லோடிங். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து இதில் வந்து ட்ரையாங்கிளாக கிடைக்கி, சரி ரெக்டாங்கிள் கிடைக்கி. ஸோ நம்மளுக்கு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து லென்த்துண்டு பிரெத்து. நம்மளுக்கு வந்து எங்கள் லென்த் டபிள்யூ தான் பிரெத்து அண்டு லென்த்து. ஓகே, பாயிண்டோட எப்படி மாற்றோம்னா WL இன்ட்டு வித் L/2 ஆஃப் இட்ஸ் லென்த்து. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இது இப்படி இந்த கண்டிஷனில் இருந்தால் எப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா. அப்போ இது வந்து யூடிஎல் வந்து கேண்டிலிவர் பீமில் யூடிஎல் ஆக்ட் ஆகுனா எப்படி அதை பாயிண்டோட மாற்றுன்னு பார்த்தோம். இப்போ இந்த கண்டிஷனுக்கு எப்படி மாற்றணும். ஸோ சேம் தான். இப்போ இதோட லென்த் எல்னு வச்சிங்கன்னா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே L/2 இன்ட்டு W/L. ஸோ யூடிஎலை பாயிண்டோட மாற்றதுக்கு வந்து WL மல்டிப்ளை பண்ணால் யூடிஎல் வந்து பாயிண்டோட மாறிடுது. இது எங்கே ஆக்ட் ஆகும்னா ஆஃப் தி லென்த்தில் ஆஃப் தி லென்த் ஆஃப் யூடிஎல்ல நமக்கு ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து யூனிஃபார்ம்லி வேரிங்களோட எப்படி பாயிண்டோட மார்க் பண்ணும். சப்போஸ் நம்ம சம்மில் வந்து இந்த பாயிண்ட்லேருந்து எடுத்திங்க லெஃப்ட் மினிமம் பாயிண்ட் அட் தி எண்டு, இந்த ட்ரையாங்கிள் எண்ட்லேருந்து எடுத்திங்கன்னா 2L/3 போடணும். பிக்கர் சைடு வந்து ஸ்மாலர் சைடு வந்து பிக்கர் சைடுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ பிக்கர் சைடில் வச்சிங்கன்னா L/3 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். ஓகேங்களா. ஸோ இதை யூனிஃபார்ம்லி வேரிங்களோட நம்ம பாயிண்டோட மாற்றுறதுக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு லென்த் இன்ட்டு பிடிச்சோம். இது வந்து W. ஸோ இதுதான் வெயிட்டு லோடு, இது டோட்டல் லென்த்து. ஸோ ஆஃப் இன்ட்டு WL டிவைட் பை, ஸோ நம்ம லென்த்து ஸ்மாலர் எண்ட்லன்னா 2L/3, லார்ஜ் எண்ட்னா L/3 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு பாயிண்ட் லோடு கிடைக்கும். The best combination of simply supported beam is one hinged and one roller support. Cantilever beam is statically determinant compared to all other beams. Next, shear force. Shear force, it is an unbalanced force at the section of beam. ஓகேங்களா. ஒரு beam, the amount of force required to balance at the section is shear force. பட் ஒரு செக்ஷன் இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது. இந்த இடத்துல நம்ம 2 செக்ஷன் இருக்கும். P1 பாயிண்ட் பியில் ஒரு லோட் ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ ரைட் சைடு ஒரு செக்ஷன் எடுத்துருக்கோம், லெஃப்ட் சைடு ஒரு செக்ஷன் எடுத்துருக்கோம். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம ஷியர் ஃபோர்ஸ் எடுத்த செக்ஷன் B1 பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக B பாயிண்ட்லாம் நம்மளுக்கு வந்து லோட் ஆக்ட் ஆகுது. ஸோ நம்ம B1 செக்ஷனில் நம்மளுக்கு அப்போ ஷியர் ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு B பாயிண்டில் வந்து டுவர்ட்ஸ் டவுன்வர்டு, ஸோ பாசிட்டிவ் ஆக்ட் ஆகுது. ஸோ கீழே வருவது வந்து நம்ம பாசிட்டிவ் வச்சுக்கிட்டோம், மேலே போகிறது நெகட்டிவ்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ பாயிண்ட் பியில் ஷியர் ஃபோர்ஸ் வந்து பியாக தான் இருக்கும். ஸோ இதே தான் B2 பாயிண்ட்லேயே நம்மளுக்கு வந்து இது ஏன்னா வேறு எங்கேயும் வேறு எதுவும் லோடு இல்லை. ஸோ இந்த லோடு P தான் B2லேயும் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ ஷியர் ஃபோர்ஸ் அட் B2 is equal to B. நான் B பாயிண்டில் வந்து நம்மளுக்கு லோடாக ஆக்ட் ஆகுது. த சேம் ஃபோர்ஸஸ் வில் கேரி அண்ட் டில் ஷியர் ஃபோர்ஸ் அட் செக்ஷன் B2. ஓகேங்களா. ஸோ சேம் B2 இந்த B2 செக்ஷன் வரைக்கும் சேம் லோடாக ஆக்ட் ஆகுது. ஸோ அலாங் தி லென்த்து, ஸோ அலாங் தி லென்த் ஆஃப் தி கேண்டிலிவர் பீம் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுனா அந்த இனி எக்ஸ் டிஸ்டன்ஸ் மீன்ஸ் எனி டிஸ்டன்ஸ் அலாங் தி லென்த்தில் நம்மளுக்கு இதே இந்த சிங்கிள் ஃபோர்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து சிங்கிள் ஷியர் ஃபோர்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ ஷியர் ஃபோர்ஸ் அட் செக்ஷன் X ஈக்குவல் டு P. ஏன்னா இந்த ஃபோர்ஸில் வந்து பியில் ஆக்ட் ஆகுது. இது வந்து அலாங் தி லென்த், எந்த லென்த்தில் ஆக்ட் ஆனாலும் நம்மளுக்கு ஷியர் ஃபோர்ஸ் சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இஸ் த ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் அண்டு பெண்டிங் நம்ம வந்து லேட்டராக பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ பெண்டிங் மூமெண்ட்னா மூமெண்ட் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். ஸோ மூமெண்ட் அட் B இஸ் 0. ஏன்னா அலாங் தி B பாயிண்டில் தான் லோட் ஆக்ட் ஆகுது. நம்மளுக்கு பெண்டிங் மூமெண்ட் என்னது, ஃபோர்ஸ் மூமெண்ட்ஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸு. ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து இப்போது B பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இது A, இது B. இப்போ B பாயிண்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபோர்ஸ் வந்து நம்ம B பாயிண்ட் தான் ஆக்ட் ஆகுது. இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 0. ஸோ பெண்டிங் மூமெண்ட் B is equal to 0. ஸோ மூமெண்ட் எக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ மூமெண்ட் எக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து B வந்து கிளாக் வைஸில் ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸு. ஓகேங்களா. இப்போ மூமெண்ட் A பார்த்தீங்கன்னா டோட்டல் லென்த்தில் B இன்டு Lன்னு வரும். ஸோ நம்ம இப்போ ஹேகிங், இதை வந்து ஹேகிங் சொல்லுவாங்க. சரிங்களா. ஹேகிங்
பெண்டிங் மூமெண்ட்டில் 2 இது இருக்குது, ஹேகிங் இருக்குது, சேகிங் இருக்குது. அது வந்து நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இது வந்து ஹேகிங்கில் இருக்குது, ஸோ மைனஸ் போட்டிருக்காங்க. சேகிங்னா ப்ளஸ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பெண்டிங் மூமெண்ட். ஸோ பெண்டிங் மூமெண்ட்னா the unbalanced moment at the section of a beam is bending moment. The moment required to balance the section is bending moment. ஸோ ஒரு பீம் ஒரு செக்ஷனில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மொமெண்ட் கொடுத்தா அது பேலன்ஸ் ஆகுமோ அதான் பெண்டிங் மூமெண்ட். ஓகேங்களா. ஸோ அதில் ரெண்டு இருக்குது, ஹேகிங் மூமெண்ட் இருக்குது, சேகிங் மூமெண்ட் இருக்குது. சரிங்களா. ஹேகிங்னா கிளாக் வைஸ், பெண்டிங் மூமெண்ட் மேலேருந்து கீழே தள்ளுது. ஓகேங்களா. ஸோ இப்படி விளக்கினா அது வந்து நெகட்டிவ். ஓகேங்களா. ஸோ சேகிங்னா ஸோ கீழேருந்து மேலே போது வந்து சேகிங் வந்து பாசிட்டிவ் மூமெண்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஷியர் ஃபோர்ஸ் அண்டு பெண்டிங் மூமெண்ட்டுக்குள்ள ரிலேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஷியர் ஃபோர்ஸ் டேக்ஸ் வெர்டிக்கல் ஜம்ப் வித் கான்சன்ட்ரேட்டட் லோட். ஓகே. பெண்டிங் மூமெண்ட் டேக்ஸ் வெர்டிக்கல் ஜம்ப் வித் எக்ஸ்டர்னல் மூமெண்ட். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் ரெண்டு பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகணும் எப்படி இருக்கும், யூடிஎல் ஆக்ட் ஆகணும் எப்படி இருக்கும், யூவிஎல் ஆக்ட் ஆகணும் எப்படி இருக்கும். ஸோ பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகும்போது ஷியர் ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும், பெண்டிங் மூமெண்ட் வந்து இன்க்ளைன் லைனாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்து யூடிஎல் ஆக்ட் ஆகுது, யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு ஆக்ட் ஆகும்போது ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எப்படி கிடைக்கும்னா இன்க்ளைன் லைனாக கிடைக்கும், பெண்டிங் மூமெண்ட் வந்து பேரபோலாவாக கிடைக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு யூவிஎல் ஆக்ட் ஆகுதுன்னா நம்மளுக்கு ஷியர் ஃபோர்ஸ் டைம் வந்து பேரபோலாக கிடைக்கி, பெண்டிங் மூமெண்ட் வந்து கியூபிக்காக கிடைக்கி. ஓகேங்களா. வந்து கேண்டிலிவர் பீம் சப்ஜெக்டட் டு பாயிண்ட் லோட் அட் ஃப்ரீ ஹேண்ட். அது அந்த கண்டிஷனில் நம்ம ஷியர் ஃபோர்ஸ் எப்படி இருக்குது, பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம், பெண்டிங் மூமெண்ட் எப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் த கேண்டிலிவர் பீம் சப்ஜெக்டட் டு பாயிண்ட் லோட் அட் ஃப்ரீ ஹேண்ட். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து கேண்டிலிவர் பீம் வந்து ஒன் எண்டு ஃபிக்ஸ்டாக இருக்குது. நம்மளுக்கு வந்து இட்ஸ் ஏ ஃபிக்ஸ்டு சப்போர்ட் வேர் த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் 3, நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் 3. ஸோ இதில் வந்து ஒரு ரியாக்ஷன் அட் அதாவது வெர்டிக்கல் ரியாக்ஷனு அண்டு ஹரிசாண்டல் ரியாக்ஷனு ப்ளஸ்ஸு மொமெண்ட் அட் ஏ ஒரு மொமெண்ட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அடுத்து ஃப்ரீ ஹேண்டில் வந்து நம்மளுக்கு வந்து டபிள்யூங்களோட ஆக்ட் ஆகுது. ஸோ நம்மளுக்கு நம்ம என்னென்னா பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகும்போது நம்மளுக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எப்படி இருக்குன்னா கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு ஷியர் ஃபோர்ஸ் டேக்ஸ் வெர்டிக்கல் ஜம்ப் வித் கான்சன்ட்ரேட்டட் லோடு. இப்போ ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமில் கான்சன்ட்ரேட்டட் லோடு வந்ததுன்னா ஓகேங்களா, அதாவது பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகுனா இட் டேக்ஸ் 2 வேல்யூஸ். ஓகேங்களா. ஒரு 2 ஜம்ப்ஸ் எடுக்கும், வெர்டிக்கல் ஜம்ப். இதில் ஒரு 2 இடத்துல வெர்டிக்கல் ஜம்ப்ஸ் இருக்கும். ஸோ இதில் ஒரு வெர்டிக்கல் ஜம்ப் இருக்குது, இதில் ஒரு வெர்டிக்கல் ஜம்ப் இருக்குது. ஓகேங்களா. அதாவது 2 வேல்யூ வரும் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமில், 2 வேல்யூ வரும். ஸோ நம்மளுக்கு ஓகேங்களா. ஸோ ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் ஃபஸ்ட்டு ஆகும். ஷியர் ஃபோர்ஸ் ஸோ ஷியர் ஃபோர்ஸ் அட் பி ஈக்குவல் டு W. ஏன்னா நம்மளுக்கு பி பாயிண்டில் வந்து நம்மளுக்கு வந்து டபிள்யூங் த லோட் ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ ஷியர் ஃபோர்ஸ் அட்டு செக்ஷன் ஏ அதுவும் W தான். ஏன்னா அலாங் தி லென்த்தில் இந்த ஒரு லோடு தான் நம்மளுக்கு இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போது சேம் பாயிண்ட் இங்கே எடுத்தாலும் ஸோ பியில் இருக்கும்போது நம்மளுக்கு டபிள்யூங் த லோடு தான் ஆக்ட் ஆகுது, ஏ பாயிண்டில் எடுத்தாலும் இதே லோடு தான் இங்கேயும் ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ ஷியர் ஃபோர்ஸ் அட் ஏ ஈக்குவல் டு W. ஸோ நெக்ஸ்ட் வந்து பெண்டிங் மூமெண்ட் பார்ப்போம். ஓகேங்களா. பெண்டிங் மூமெண்ட் நம்மளுக்கு பெண்டிங் மூமெண்ட் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் அண்டு டிஸ்டன்ஸ். ஸோ மொமெண்ட் அட் பி ஈக்குவல் டு 0, விச் மீன்ஸ் இதில் ஆக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து W, டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு 0வாக இருக்குது. ஸோ 0ன்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இப்போது மொமெண்ட் அட் ஏ வந்து பார்த்திங்கன்னா மொமெண்ட் அட் ஏ நம்மளுக்கு இந்த லோடு ஆக்ட் ஆகும் நம்மளுக்கு என்ன மொமெண்ட் கொடுக்கணும், ஹேகிங் மொமெண்ட் கொடுக்கும். ஓகேங்களா. ஏன்னா ஹேகிங் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா வந்து டுவர்ட்ஸ் இந்த ஷேப்பில் நம்மளுக்கு பெண்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ அது வந்து ஹேகிங் மூமெண்ட் சொல்கிறோம். ஸோ ஹேகிங் மூமெண்ட்னா நம்ம வந்து பெண்டிங் மூமெண்ட் வந்து நெகட்டிவ். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு மொமெண்ட் அட் ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபோர்ஸ் வந்து இங்கே வந்து லோடு W மைனஸ் W இன்டு லென்த்து. நம்ம கேண்டிலிவர் பீம் சப்ஜெக்ட் டு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் ஒரு கேண்டிலிவர் பீமில் நம்ம யூடிஎல் ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ கேண்டிலிவர் பீம் ஸோ இட் இஸ் ஃபிக்ஸ்டு ஒன். ஸோ 3 ரியாக்ஷன் நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் ஈக்குவல் டு 3. ஸோ வெர்டிக்கல் ரியாக்ஷன் RA அண்ட் மொமெண்ட் இஸ் MA.
ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து ஷியர் ஃபோர்ஸ் பார்க்க போகிறோம். ஷியர் ஃபோர்ஸ் வந்து செக்ஷன் பியில் வந்து நம்மளுக்கு இப்போ நார்மலாக யூனியன் வந்து அலாங் த்ரூத் அவுட் தி லென்த்தில் நம்மளுக்கு வந்து யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்குது. ஸோ பாயிண்ட் பியில் வந்து நம்மளுக்கு வந்து there is no shear force. So shear force at point B is 0. So along A, shear force at A. So நம்மளுக்கு வந்து along the length, so throughout the lengthல நமக்கு வந்து லோட டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்குது. விச் இஸ் இதை ஒரு பாயிண்ட் லோடாக மாற்றோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், W இன்டு எல்லுன்னு போடும். ஓகேங்களா. ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். ஓகே, அதான் நம்மளுக்கு வந்து யூடியில் வந்து பாயிண்ட் லோடாக மாற்றதுக்குள்ளது. ஓகேங்களா. ஸோ ஏரியா W இன்டு எல், டபிள்யூஎல் தான் நம்மளுக்கு வந்து ஷியர் ஃபோர்ஸ் அட் பாயிண்ட் ஏ. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பெண்டிங் மூமெண்ட் பார்க்க போகிறோம். பாருங்கள், இது வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் இருக்குது. ஸோ அதனால் டபிள்யூஎல் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ இட்ஸ் அ ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். நெக்ஸ்ட் வந்து பெண்டிங் மூமெண்ட் பார்க்க போகிறோம். பெண்டிங் மூமெண்ட் வந்து பெண்டிங் மூமெண்ட் அட் பி, மூமெண்ட் அட் பி வந்து 0 தான். ஏன்னா இந்த மூமெண்ட்டில் நோ ஃபோர்ஸ், தெர் இஸ் நோ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆஸ் வெல் அஸ் தெர் இஸ் நோ டிஸ்டன்ஸ். ஓகேங்களா. ஸோ பெண்டிங் மூமெண்ட்டு ஏ சிக்கல் நமக்கு வந்து, ஸோ நமக்கு ஒரு பாயிண்டோட WL L/2. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ், பிகாஸ் நம்மளுக்கு வந்து பாயிண்ட் லோடு வந்து இப்படி தான் ஆக்ட் ஆக போகுது, டவுன் சைடு தான் ஆக போகுது. இது வந்து நம்மளுக்கு ஸோ வந்து பெண்டிங் வந்து இப்படி இந்த டைரக்ஷனில் கிடைக்கும், விச் இஸ் ஹேகிங் மூமெண்ட். ஓகேங்களா. விச் இஸ் ஹாகிங் மூமெண்ட். ஸோ ஹாகிங் மூமெண்ட் வந்து பெண்டிங் மூமெண்ட் வந்து நமக்கு நெகட்டிவ். ஸோ இதில் மைனஸ் சேர்த்துக்கிடும். ஸோ மைனஸ் W இன்டு L/2. ஸோ WL² இஸ் தி பெண்டிங் மூமெண்ட் அட்டு ஏ. ஓகேங்களா. ஸோ இதுதான் பாயிண்ட் ஏ. ஏ பாயிண்டில் நமக்கு பெண்டிங் மூமெண்ட் எவ்வளோ கிடைக்குன்னா மைனஸ் WL² நமக்கு கிடைக்கி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது கேண்டிலிவர் பீம் சப்ஜெக்டட் டு யூனிஃபார்மிங் வேரியிங் லோட். ஓகேங்களா. திஸ் த கேண்டிலிவர் பீம் இஸ் சப்ஜெக்டட் டு யூனிஃபார்மிங் வேரியிங் லோட். ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஷியர் ஃபோர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஷியர் ஃபோர்ஸ் அட் பி விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகலை. ஸோ ஷியர் ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு பியில் வந்து 0வாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஷியர் ஃபோர்ஸ் அட்டு ஏ. ஸோ இதை வந்து ஃபோர்ஸாக இந்த யூனிஃபார்மிங் வேரிங்களோட ஒரு ஃபோர்ஸாக எப்படி மாற்ற போகிறோம்னா ஆஃப் இன்டு, அதாவது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளாக நம்மளுக்கு வந்து ஃபோர்ஸாக மாற்ற முடியும். ஸோ WL/2. ஸோ ஃபோர்ஸ் அட் ஏ வந்து நம்மளுக்கு நினைக்கிங்கன்னா WL/2. நம்ம பாயிண்ட்லோட யூனிஃபார்மிங் டிஸ்ட்ரிபியூட்டர்லோட பாயிண்ட்லோட மாற்றுறதுக்கு நம்மளுக்கு என்னது ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா, லென்த் இன்ட்டு பிரெத்து. ஸோ நம்மளுக்கு அதில் லென்த் வந்து எல், பிரெத்து வந்து W. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி யூனிஃபார்மிங் வேரிங்களோட நம்மளுக்கு வந்து பாயிண்ட்லோட மாற்றுறதுக்கு வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஆஃப் லென்த் இன்ட்டு பிரெத்து. நம்மளுக்கு வந்து லென்த் வந்து எல், பிரெத்து வந்து ஆக்ட் ஆகுத லோடு W. ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பெண்டிங் மூமெண்ட் பார்க்க போகிறோம். ஸோ பெண்டிங் மூமெண்ட் அட்டு பி வந்து நமக்கு 0 தான். ஏன்னா அதில் வந்து ஃபோர்ஸு இல்லை, as well as there is no distance. ஓகேங்களா. மூமெண்ட்டாக வந்து ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ். நம்மளுக்கு ஃபோர்ஸு இல்லை, அந்த இடத்துல ஃபோர்ஸ் இருக்கலாம், there is no டிஸ்டன்ஸில். ஸோ ஃபோர்ஸ் இன்ட்டு 0 is equal to 0. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து மூமெண்ட் அட் ஏ. மூமெண்ட் அட் ஏ பார்த்தீங்கன்னா நமக்கு மைனஸ், இதுவும் நம்மளுக்கு என்ன இதை, ஸோ அலாங் இந்த டைரக்ஷனாக ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் போது பாயிண்ட் லோடு. ஸோ இதுவில் ஹேகிங் மூமெண்ட் தான் நமக்கு வந்து கொடுக்கும். ஓகேங்களா. அப்போ பெண்டிங் மூவ் வந்து மைனஸில் வரும். ஸோ மைனஸ் WL இன்டு WL/2 இதுதான் ஆக்சுவலாக நம்மளுக்கு ஆக்ட் ஆன ஃபோர்ஸ் WL/2 இன்டு நம்ம டிஸ்டன்ஸ். ஓகேங்களா. இப்போது லார்ஜர் எண்ட்லனா இது வந்து லார்ஜர் எண்ட்லேருந்து எடுத்திங்கன்னா L/2ன்னு எடுக்கணும், ஸ்மாலர் எண்ட் வந்தீங்கன்னா 2L/3ன்னு எடுக்கணும். ஓகேங்களா. ஸோ நம்ம லார்ஜர் எண்ட்லேருந்து எடுக்கோம். ஸோ அப்போ வந்து L/3. அப்போது மைனஸ் WL²/6 இஸ் தி பெண்டிங் மூமெண்ட் அட்டு ஏ. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வரது வந்து cantilever beam subjected to clockwise couple moment at free end.
ஸோ ஒரு கேன்டிலவர் பீமில் ஒரு ஃப்ரீ எண்டில் நம்மளுக்கு ஒரு கப்பல் ஆக்ட் ஆகுது. ஸோ அதோட பெண்டிங் மூமெண்ட் அண்டு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஷியர் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0 பிகாஸ் ஒன்லி மொமெண்ட் தான் ஆக்ட் ஆகுது, நம்மளுக்கு எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகல. ஸோ நமக்கு வந்து ஷியர் ஃபோர்ஸ் அட்டு கேண்டிலர் பீம் சப்ஜெக்டட் டு கிளாக் வைஸ் கப்பிள் மூமெண்ட் இஸ் 0. ஓகேங்களா. ஸோ பெண்டிங் மூமெண்ட்ஸ் ஈக்குவல் டு, ஏன்னா நம்ம மொமெண்ட் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து கேண்டிலர் பீமில் ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு பெண்டிங் மூமெண்ட் பி. ஸோ இது வந்து கிளாக் வைஸ் மூமெண்ட். கிளாக் வைஸ் மூமெண்ட் என்ன பண்ணுன்னா இப்படி தான் நமக்கு மூவ் ஆகும்போது, ஸோ ஸ்டார்ட் ஃபஸ்ட்டு ஹாகிங் மூமெண்ட் தான் நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ -m. ஸோ இதே மூமெண்ட் தான் நம்மளுக்கு அலாங் தி லென்த்து, வேறு லென்த்தில் எதையும் நம்மளுக்கு வந்து அலாங் தி லென்த் ஆஃப் தி பீமில் நம்மளுக்கு எங்கேயும் எந்த ஃபோர்ஸும் இல்லை, ஒன்லி மொமெண்ட் மட்டும் தான் கேரி ஆகிட்டு வருது. ஸோ அட் தி பாயிண்ட் ஏ பாயிண்ட்லேயும் சேம் மூமெண்ட் தான் இருக்கும். ஸோ மொமெண்ட் அட் ஏ இஸ் ஈக்குவல் டு -m. ஓகேங்களா. 0 இங்கே 0 ஆயிரும், அது வந்து -m. பெண்டிங் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு -m. ஓகேங்களா. ஸோ ஷியர் ஃபோர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஃபார் cantilever beam subjected to clockwise couple moment at free end. The shape of bending moment is rectangle one. ஓகேங்களா. for cantilever beam subjected to moment at free end, the shape of bending moment is rectangle in shape. ஸோ நம்ம வந்து கேண்டிலிவர் பீம் வந்து பார்த்து முடிச்சோம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போது வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். ஸோ சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் என்னென்ன கண்டிஷனுக்கு நம்மளுக்கு வந்து ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் எப்படி கிடைக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் சப்ஜெக்டட் டு பாயிண்ட் லோட் அட் மிட் ஸ்பேன். ஸோ சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் மிட் ஸ்பேனில் ஒரு லோட் ஆக்ட் ஆகும்போது அதோட ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் எப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா. திஸ் இஸ் சிம்பிளி சப்போர்ட்டட் வேறு ஒன் end is ஹிஞ்சுடு, ஒன் end is ஃபிக்ஸ்டு, அதர் ஒன் end is ஹிஞ்சுடு. ஓகேங்களா. ஸோ இதுக்கு ரெண்டு ரியாக்ஷன் இருக்குது. இந்த இடத்துல நமக்கு வந்து வெர்டிக்கல் ரியாக்ஷன் இருக்கும், இந்த இதில் வெர்டிக்கல் ஆஸ் வெல் ஹரிசாண்டல் ரியாக்ஷன் இருக்கும். ஸோ RA வந்து RB ஒரு லோடு வந்து மிட் ஸ்பேனில் ஆக்ட் ஆகுது. ஸோ இஸ் த ஓவரால் லென்த் L. ஸோ மிட் பாயிண்ட்டுங்கும் போது L/2 அண்ட் L/2 டிஸ்டன்ஸில் நமக்கு வந்து லோடு ஆக்ட் ஆகுது. ஸோ ரியாக்ஷன் A இது ரெண்டும் மேலே போகுது, மேலே. ஸோ பாசிட்டிவ், கீழே வந்தால் நெகட்டிவ். ஸோ RA ப்ளஸ் RB ஈக்குவல், இது வந்து ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு W. ஓகேங்களா. ஸோ அப்போது சம் ஆஃப் மொமெண்ட் அட் A ஈக்குவல் டு 0. நான் ரெண்டு நமக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கிறதுனால மொமெண்ட் அட் A வந்து நமக்கு வந்து 0வாக இருக்கும். ஸோ W L/2 which is equal to RB into L, RB into length. ஓகேங்களா. ஸோ நம்ம மொமெண்ட் என்னது ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸு. ஸோ மொமெண்ட் அட் A வந்து 0ன்னு வச்சுருக்கோம். ஸோ திஸ் அ ஃபோர்ஸ் கிளாக் வைஸில் இருக்குது, அதனால் பாசிட்டிவ். W into L/2 தான், லென்த் வந்து இங்கே வந்து L/2. ஸோ அதனால் W into L/2க்கும் இது வந்து ஆன்டி கிளாக் வைஸில் இருக்குது, வந்து நெகட்டிவ் ஆன்டி கிளாக் வைஸில் இருக்குது, நம்ம நெகட்டிவ்னு எடுத்துருக்கோம். ஓகேங்களா. அப்போ இங்கே மைனஸ் பண்ணது நான் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டேன், இதில் 0 இருக்கிறதுனால நான் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டேன். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த இருக்க லோடு வந்து RB இன்ட்டு டோட்டல் லென்த் நம்மளுக்கு வந்து இங்கேருந்து இது வர லென்த்து வந்து L. ஸோ RB இன்ட்டு L. ஸோ இதில் வந்து நம்ம வந்து RB வேல்யூட கண்டுபிடிச்சலாம். W/2 தான் RBயோட வேல்யூ. ஸோ இதில் வந்து இதை வந்து இந்த ஈக்குவேஷன் 1ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் RA is equal to W minus W/2 வரும், which is equal to W/2. ஸோ நம்ம ரெண்டு ரியாக்ஷனோட கண்டுபிடிச்சோம். ஸோ ஈக்குவலாக ஷேர் ஆகுது. பார்த்தீங்களா. சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் சப்ஜெக்ட் டு பாயிண்ட் லோடு மிட் ஸ்பேனில் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து லோடை வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிடுது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷியர் ஃபோர்ஸ். ஸோ ஷியர் ஃபோர்ஸ் அட்டு B பார்த்திங்கன்னா -W/2. நம்மளுக்கு ரியாக்ஷன் அட் Bயில் வந்து W/2 கிடைக்கி. ஓகேங்களா. ஓகே, W/2 கிடைக்கி. ஸோ ஷியர் ஃபோர்ஸ் அடுத்து ஃபோர்ஸ் அட் C. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு பாயிண்டோட ஆக்ட் ஆகுனா அது வந்து ரெண்டு வேல்யூஸ் இருக்கும் அந்த இடத்துல. ஓகேங்களா. இப்போ
இந்த இடத்துல நமக்கு பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகும்போது அந்த இடத்துல வந்து 2 வேல்யூஸ் வரும். ஸோ நம்மளுக்கு வந்து சி பாயிண்ட் இதுதான். ஸோ இந்த இடத்துல இந்த பாயிண்ட் தான் சி. ஸோ இப்போ இந்த பாயிண்டில் ஆக்ட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து 2 வேல்யூ வரணும். ஃபஸ்ட்டு வந்து வித் கன்சிடரிங் ஷியர் ஃபோர்ஸ் வித் கன்சிடரிங் பாயிண்ட் லோட் அண்டு வித்தவுட் கன்சிடரிங் பாயிண்ட் லோட். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம வித்தவுட் கன்சிடரிங் பாயிண்ட் லோட்னா நம்மளுக்கு ஆர்பி இந்த பி பாயிண்டில் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அதே ஃபோர்ஸ் தான் சி பாயிண்ட் வரைக்கும் நம்மளுக்கு கேரி ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்பியில் என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூ அந்த ஃபோர்ஸ் தான் பாயிண்ட் சி வரை கேரி ஆகிட்டு வருது. ஓகேங்களா? ஸோ அப்போது வித்தவுட் கன்சிடரிங் பாயிண்ட் லோட்னா W/2 தான் வரும். வித்தவுட் கன்சிடரிங் பாயிண்ட் லோட். ஓகேங்களா? அப்படி போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பி பாயிண்டில் ஆக்ட் ஆனதான் சி பாயிண்ட் வரை வைக்கும். இப்போது கன்சிடரிங் பாயிண்ட் லோடு போட்டிங்கன்னா ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு பி ஒரு டபுளிங் லோட் அட் பாயிண்ட் சியில் ஆக்ட் ஆகுது. நம்ம அந்த பாயிண்ட் லோடையும் கன்சிடர் பண்ணும்போது -W/2 + W which is equal to W/2 by considering point load. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போது shear force at A which is equal to ஸோ shear force ஏல நமக்கு பாயிண்ட் சியில் இருந்து தான் ஃபோர்ஸ் ஏ வரை கேரி ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு அப்போ பாயிண்ட் சியில் நம்ம எவ்வளோ எடுத்தது -W/2 + W. நான் ரியாக்ஷன் W/2. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பெண்டிங் மூமெண்ட். ஸோ பெண்டிங் மூமெண்ட் அட் B is equal to 0. ஏன்னா நமக்கு ஆர்பிங்க ஃபோர்ஸ் இருக்குது, பட்டு there is no distance. ஸோ நம்மளுக்கு வந்து 0 வருது. ஓகேங்களா? ஸோ அடுத்து மூமெண்ட் அட் C. நம்மளுக்கு மூமெண்ட் அட் ஆர்பியோட வேல்யூ வந்து L/2. அப்போ ஆர்பி வேல்யூ நமக்கு வந்து W/2 இன்டு லென்த்து வந்து L/2 which is equal to WL/4 which is the moment at C. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு moment at A. ஸோ moment at Cயில் இருந்தால் நம்மளுக்கு கேரி ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஆர்பி வேல்யூ ஒன்று ஆர்பியில் ஒரு வேல்யூ ஆக்ட் ஆகுது W/2 இன்டு லென்த்து மைனஸ் W இன்டு L/2. ஓகேங்களா? ஸோ போட்டிங்கன்னா WL/2 மைனஸ் WL/2 is equal to 0. மொமெண்ட் வந்து 0. ஸோ மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் எங்கே இருக்குன்னா மேக்ஸிமம் equal to WL/2. ஸோ which is at C. மொமெண்ட் at C தான் நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட்டாக கிடைக்குது. ஏன்னா அங்கே தான் அந்த இடத்துல தான் நமக்கு வந்து மிச்ச 2 பக்கமும் ஃபிக்ஸ்டாக இருக்கும்போது ஸோ சென்டரில் நமக்கு ஆக்ட் ஆகலோடு தான் நமக்கு வந்து மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் தருது. ஓகேங்களா? Next, simply supported beam subjected to uniformly distributed load. So this is simply subjected beam subjected to uniform load of W with length L. ஓகேங்களா? இந்த பாயிண்ட்ல இந்த மாதிரி லென்த் வந்து L. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து 2 ரியாக்ஷன்ஸ் இருக்கும். RA and RB are the 2 reactions. ஸோ RA plus RB is equal to WL. ஸோ இங்கே வந்து யூடியில் வந்து ஒரு பாயிண்டோட மாற்றிருக்காங்க. ஸோ யூடியில் ஒரு பாயிண்டோட மாற்றும் போது W இன்ட்டு லென்த்து. ஓகேங்களா? வெயிட் இன்ட்டு ஆர் அப்ளைட் லோடு இன்ட்டு லென்த்து போட்டிங்கன்னா நமக்கு வந்து அது ஒரு பாயிண்டோட மாறிடும். ஸோ ஓகேங்களா? ஆர்பிங்கிறது ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸு, ஆர்ஏங்கிறது ரியாக்ஷன் ஃபோர்ஸு, ஆர்பிங்கிறது ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸு. ஸோ ரெண்டும் சேம் டேரக்ஷனில் இருக்குது. WL மட்டும்தான் அகைன்ஸ்ட் ஆப்போசிட் டேரக்ஷனில் இருக்குது. ஸோ RA + RB is equal to WL. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது வந்து சம் ஆஃப் மொமெண்ட் அட் A is equal to 0ன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ வேர் RB into L. ஸோ RB into total length which is equal to WL into L/2. ஸோ யூடிஎல் வந்து யூடிஎல் வந்து மிட் பாயிண்டில் ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? அதான் WL into L/2 போட்டுருக்கோம். ஸோ இதில் வந்து எல்லும் கேன்சல். ஸோ இப்போ RB is equal to
WL/2. ஸோ இதை வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறதுங்கன்னா நமக்கு RA வெளியே கிடச்சோம். RA is equal to WL minus WL/2னா WL/2 தான் நமக்கு கிடைக்கும். ஸோ RA is equal to W2. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஷியர் ஃபோர்ஸ் at point B which is equal to எங்கே இருக்குது? ஸோ RB வந்து WL. ஸோ நம்ம எப்படி ஷியர் ஃபோர்ஸ்னால் என்ன? ஒரு ஷியர் ஃபோர்ஸ் நம்ம ஜென்ரலாக என்னென்னா ஒரு அன்பேலன்ஸ் ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ண வர ஃபோர்ஸ் தான் ஷியர் ஃபோர்ஸ். நம்மளுக்கு வந்து இதில் ஷியர் ஃபோர்ஸ் எங்கே இருக்குன்னா இப்போது இப்படி ஆக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? அப்போது இந்த அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் பண்ணதுக்கு வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் நமக்கு வரணும். ஓகேங்களா? ஸோ அதனால் மேலே போகிறதுக்கு பாசிட்டிவ், கீழே வருது நெகட்டிவ் போது -WL/2. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஷியர் ஃபோர்ஸ் at A. ஸோ A வேல்யூ என்னதுன்னா ஸோ B வேல்யூ தான் இங்கே வர B வேல்யூ -WL/2 ப்ளஸ் நம்மளை UDL இருக்குல்ல. ஸோ UDL லோடு இருக்குது. UDL லோட பாயிண்ட் லோட வந்து WL வரும். ஸோ ஷியர் ஃபோர்ஸ் வந்து ப்ளஸ் WL. அப்போது இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா WL/2. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் பாயிண்ட் ஏக்கும் பிக்கும் இடையில வந்து சைன் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ ஷியர் ஃபோர்ஸ் at பாயிண்ட் B பார்த்திங்கன்னா -WL/2 வருது. நம்மளுக்கு ஷியர் ஃபோர்ஸ் at A மீன்ஸ் இந்த ஃபோர்ஸு ப்ளஸ்ஸு நம்மளுக்கு யூடிஎல்லோடால் ஆக்ட் ஆகல ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ அது வந்து WL. ஸோ ரெண்டு ஆட் பண்ணால் நம்மளுக்கு சைன் சேஞ்ச் ஆகுது. பார்த்தீங்களா? த ஷியர் ஃபோர்ஸஸ் சேஞ்சஸ் சைன் இன் பிட்வீன் A and B. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பெண்டிங் மூமெண்ட். ஸோ இப்போ நம்ம வந்து ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பெண்டிங் மூமெண்ட். ஸோ மூமெண்ட் at B is equal to 0 because there is no distance. ஓகேங்களா? ஸோ லெட்டஸ் இப்போ வந்து நம்மளுக்கு சைன் சேஞ்ச் ஆகிருக்கு. அதை வந்து ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸ் வச்சு லெட்டஸ் கன்சிடர் XX செக்ஷன்ஸ் ஃப்ரம் X. ஓகேங்களா? இது வந்து XX இந்த செக்ஷனை நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஷியர் ஃபோர்ஸ் equal to 0 -WL/2 plus W into X is equal to 0. So X is equal to L/2 இந்த இடத்துல. ஸோ X is equal to L/2 தான் நமக்கு வந்து மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் நம்ம சீன் வச்சுக்கும் போது மூமெண்ட் at C is equal to WL/2 into L/2 minus WL/2 into L/4 which is equal to WL²/8. ஓகேங்களா? ஸோ இந்த L/4 எப்படி வருதுன்னா நம்ம இந்த ஷார்ட் ஸ்பேன் L/4 எப்படி வந்திருக்குன்னா ஸோ நம்ம வந்து இந்த செக்ஷனில் கன்சிடர் பண்ணியிருக்கோம். இது ஒரு செக்ஷனு. ஸோ இதில் ஒரு W இருக்குது, இதில் ஒரு லென்த் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி மேக்ஸிமம் X is equal to L/2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ டோட்டல் இந்த லென்த் வந்து L/2. ஸோ இப்போ இந்த W ஆக்ட் ஆகுதுங்கள இந்த C இந்த பாயிண்ட் எடுக்கும்போது இது வந்து L/2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஒரு WL/2 போட்டால் தான் நமக்கு வந்து பாயிண்டோட ஆக்ட் ஆகும். டிஸ்டன்ஸ் வந்து L/2. இது ஆல்ரெடி ஒரு டிஸ்டன்ஸ் L/2 இருக்கிறதுனால L/2 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதில் தான் நமக்கு வந்து L/4ன்னு போட்டிருக்கோம். ஸோ மொமெண்ட் at C is equal to WL²/8. then moment at A which is equal to 0. சரிங்களா? The bending moment is maximum at a point where the shear force is changes sign. In simply supported beam, the bending moment is 0 at supported ends. Hence, moment at A and moment at B are 0. So third one, simply subjected beam subjected to uniformly varying load. ஓகேங்களா? ஸோ யூனிஃபார்ம்லி வேரிங் லோடு. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் at A ப்ளஸ் ரியாக்ஷன் at B is equal to WL/2. So for changing UL into point load, UL into point load, this is
யூவியில் வந்து பாயிண்டோட கன்சிடர் பண்ணால் நம்ம வந்து ஏரியா ஆஃப் ரெக்டாங்கில் எடுப்போம். நமக்கு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கில் வந்து ஆஃப் இன்ட்டு லென்த் இன்ட்டு பிரெத்து. ஓகேங்க, லென்த்தை பார்த்தீங்கன்னா எல்லு, பிரெத்து வந்து நமக்கு வந்து டபிள்யூ தான் பிரெத்து. ஓகேங்களா, லென்த்து இஸ் த வெயிட். ஓகேங்களா, ஸோ லென்த் இன்ட்டு பிரெத்து வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஓகேங்களா, ஸோ WL/2 தான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, பாயிண்ட் லோடாக மாற்றின ஃபோர்ஸ். ஓகேங்களா, ஸோ சம் ஆஃப் மொமெண்ட் அட் ஏஜ் ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா நமக்கு வந்து RL RB வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ RB இன்டு லென்த் இஸ் ஈக்குவல் டு WL/2 இன்டு L/3 ஃப்ரம் பிக்கர் எண்டு. ஸோ இந்த எண்ட்லேருந்து எடுத்தால் நம்ம L/3 எடுப்போம், இந்த இடத்துல எடுத்தால் 2L/3 எடுப்போம். ஸ்மாலர் எண்ட்லேருந்து எடுத்தால் 2L/3, லார்ஜர் எண்ட்லேருந்து எடுத்தால் L/3, லார்ஜர் எண்ட்னா L/3, ஸ்மாலர் எண்ட்னா 2L/3. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம லார்ஜர் எண்ட்லேருந்து எடுத்துக்கோம். ஸோ L/3 இப்போ எல்லாம் கேன்சல் பண்ணியிருந்தோம். ஸோ RB இஸ் ஈக்குவல் டு WL/6. ஓகேங்களா, ஸோ அப்போது RA இதை வந்து இந்த ஈக்குவேஷன் ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணால் RA இஸ் ஈக்குவல் WL/2 மைனஸ் WL/6 விச் இஸ் ஈக்குவல் டு WL/3. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு ஷியர் ஃபோர்ஸ். ஸோ ஷியர் ஃபோர்ஸ் அட் பாயிண்ட் B இஸ் ஈக்குவல் டு மைனஸ் WL/6. நெக்ஸ்ட்டு ஷியர் ஃபோர்ஸ் அட் பாயிண்ட் A இஸ் ஈக்குவல் டு மைனஸ் WL/6 ப்ளஸ் WL/2 இன்டு L/3 which is equal to WL/3. ஓகேங்களா, ஸோ இட்ஸ் a shear force at point A. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சைன் சேஞ்ச் ஆகுது. ஷியர் ஃபோர்ஸ் அட் பாயிண்ட் B பார்த்தீங்கன்னா மைனஸ் சைன் இருக்குது, ஷியர் ஃபோர்ஸ் அட் பாயிண்ட் A பார்த்தீங்கன்னா ப்ளஸில் இருக்குது. ஸோ எக்ஸ்எக்ஸ் செக்ஷனில் இது வந்து சைன் சேஞ்சஸ் ஆகுது. ஓகேங்களா, ஸோ ஷியர் ஃபோர்ஸ் அட் இஸ் ஈக்குவல் டு 0 which is equal to minus WL/6 plus WX/3 2L x/3. So it is equal to root L/3, just the value of x. So moment as x equal to WL²/9√3. Next நம்ம வந்து simply subjected beam subjected to clockwise couple at mid span. ஸோ மிட் ஸ்பேனில் ஒரு clockwise லோட ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ ஓகேங்களா, இப்போ என்ன இந்த clockwise மூமெண்ட் என்ன பண்ணுன்னா B பாயிண்டில் டுவர்ட்ஸ் வந்து கீழே டவுன் பண்ணுவோம், A பாயிண்டை வந்து டுவர்ட்ஸ் அப்வர்டில் கொண்டு போவோம். ஸோ அப்போது நம்ம ரியாக்ஷன் B வந்து இது வந்து நம்ம கிளினிக் புல் டவுன் பண்ணும்போது ரியாக்ஷன் B வந்து ஆப்போசிட்டில் இருக்கும். ஓகேங்களா, இது வந்து இப்போ வந்து மேலே நீ தள்ளும்போது ரியாக்ஷன் டே வந்து டவுன் சைடில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுதான் நம்ம பார்க்கோம். ஸோ இது வந்து கிளாக் வைஸ் மூமெண்ட்னா அப்படி இருக்கும். ஸோ கவுண்டர் கிளாக் வைஸ் மூமெண்ட்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகேங்களா, ரியாக்ஷன் A வந்து மேலே போயிருக்கும், ரியாக்ஷன் B வந்து கீழே கவுண்டர் கிளாக் வைஸ் மூமெண்ட்னா ரியாக்ஷன் B கீழே நீங்கள் வந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ மூமெண்ட் RA இஸ் ஈக்குவல் டு RB, ஏன்னா அது வந்து கீழனிக்கு வருது, ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஸோ ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஸோ அப்போ RA இஸ் ஈக்குவல் டு RB. ஓகேங்களா, ஸோ சம் ஆஃப் மூமெண்ட் அட் A இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது RB இந்த லென்த் இஸ் ஈக்குவல் டு M, நம்மளுக்கு வந்து ஒரு மூமெண்ட் தான் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ RB இஸ் ஈக்குவல் டு M/L which is equal to RA. So shear force so shear force at point B is equal to minus M/L
and RA reaction at A is equal to minus M by L. ஓகேங்களா. ஸோ பெண்டிங் மூமெண்ட் நெக்ஸ்ட் வந்து பெண்டிங் மூமெண்ட். ஸோ மூமெண்ட் at A is equal to 0. ஏன்னா in simply supported beam both ends in simply supported beam bending moment is 0 at supported ends. ஓகேங்களா. at supports or ends. ஸோ எண்டில் வந்து நமக்கு வந்து பெண்டிங் மூமெண்ட் எப்பவும் 0வில் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு மிட் ஸ்பேனில் தான் நம்மளுக்கு கிளாக் வைஸ் கப்புள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ மூமெண்ட் at C is equal to M by L into L by 2. ஏன்னா மிட் ஸ்பேனில் வந்து ஸோ லென்த் வந்து L by 2 is equal to M by next relation between intensity of load and shear force. dF by dx equal to minus W. ஸோ அதை இன்டகிரேட் பண்ணால் F2 minus F1 is equal to integration of minus W. ஸோ minus W into x இங்கே இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து லோட் ஏரியாவோட டயக்ராம். சரி, லோட் டயக்ராம். ஓகேங்களா. ஸோ த சேஞ்ச் ஆஃப் shear force between any 2 points is equal to area of load diagram between these 2 points. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து dm. m means bending moment. dm by dx equal to f which is shear force. ஸோ dm ஸோ ரெண்டு இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ m2 minus m1 is equal to integration of shear force into dx. The change of bending moment between any 2 points is equal to area of shear force diagram between these 2 points. ஓகேங்களா. ஸோ at the point of contraflexure bending moment is 0. ஸோ எக்ஸாம்பிள் வந்து நம்ம மொமெண்ட்ஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ்ன்னு எடுத்துக்கோம். ஸோ இப்போது கிவன் இதுமே ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் கிவன் எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்க ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமு. ஸோ லென்த்து பார்த்தீங்கன்னா 1 mm, ஹைட்டு பார்த்தீங்கன்னா 13 mm. ஸோ இதோட லென்த் வந்து 6 mm. ஓகேங்களா. ஸோ அப்போது நம்மளுக்கு மொமெண்ட் வந்து ஏரியா ஆஃப் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் தான். ஸோ நம்மளுக்கு வந்து 2 ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் இருக்குது. ஸோ இதை வந்து A1 எடுத்துக்கலாம், A2 எடுத்துக்கலாம். ஸோ மொமெண்ட் பெண்டிங் மொமெண்ட்ஸ் ஈக்குவல் டு A1 + A2. ஸோ இது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸோ லென்த் இன்ட்டு பிரெத். ஸோ லென்த் வந்து 1 மீட்டர், பிரெத் வந்து 13 mm, 13 மீட்டர். ஸோ 1 × 13 ப்ளஸ் A2 பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஆஃப் இன்ட்டு லென்த் இன்ட்டு பிரெத்து. ஓகேங்களா. நம்ம லென்த்து வந்து 1, பிரெத்து வந்து 6 mm, 6 மீட்டர். ஓகேங்களா. ஸோ 1 × 13 ப்ளஸ் ஆஃப் இன்ட்டு 1 × 6 போட்டிங்கன்னா 3. ஸோ 13 + 3 16. ஸோ மொமெண்ட்ஸ் ஈக்குவல் டு 16 Nm. ஸோ இப்படி தான் மொமெண்ட் கால்குலேட் பண்ணுறது.